நானும் காலையில இருந்து கேட்டுட்டே இருக்கேன், இப்படி வாயை திறக்காம உட்காந்துட்டே இருக்க. யாரா அவ? ஒழுங்கு மேல சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ சொல்லல, நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எதுக்குமா அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்ன? இவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு கூட்டு பைக்ல போயிருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, 2 பேர் கருப்புகளை கண்ணாடி போட்டு கட்டி புடிச்சிட்டு போனாங்க. என் கண்ணால பார்த்தேன். என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு IAS IPS ஏன் அமெரிக்கால இருந்து கூட மாப்பிள்ள வந்தாங்க. ஆனா அவ உங்களை லவ் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கட்டி வச்சோம். என் தங்கச்சி என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளை எந்த வேலையும் செய்ய விடாம மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டேன். அவளுக்கு துரோகம் பண்ண எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா எப்படி பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி கட்டின புருஷன் பாத்துப்பான்னு சொல்லிதான் உங்களை நம்பி உங்க பின்னாடி வராங்க. ஆனா நீ மாப்பிள்ள, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கியா? ஒரு ஆம்பளைனா எப்படி தெரியுமா இருக்கணும்? கட்டின பொண்டாட்டி மூச்சு காத்த தவிர வேற எவ மூச்சு காத்து மேல படாம வாழ்றான் பாரு, அவன் தான் உண்மையான ஆம்பளை. ஆனா நீங்க கண்டவ கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணாடி போட்டு சுத்திட்டு திரிறீங்க. நீங்க அவளுக்கு மட்டும் துரோகம் பண்ணல மாப்பிள்ள, எங்க எல்லாருக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிருக்கீங்க. யார் அந்த பொண்ணு? யாரு அந்த பொண்ணு? நீ எப்படி வாயை திறப்ப? நீ வாயை திறக்க மாட்ட. யாருமா அந்த பொண்ணு? அவ யாருன்னே எனக்கு தெரியலண்ணா. சரி, எங்க பார்த்த? நேத்து நைட்டு கனவுல. கனவுலையா? நாங்க லவ் பண்ணும்போது உன் கனவுல கூட நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ என் கனவுலே வந்து எனக்கு துரோகம் பண்றாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.